லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. The Chennai Silks in Mega Summer Sale. ஒரு மனிதனினுடைய வெற்றிக்கு மூல காரணம் அப்படின்னா அது அவங்களுடைய பெயரா, இல்ல அவங்களுடைய வீடா, இல்ல அவங்களுடைய ராசி அமைப்பா? ஒரு ஸ்டோரியோ, ஒரு வீடோ, ஒரு குழந்தையோ, ஒரு வியாபாரமோ எதுவானாலும் முதல் பேர் தான் வாழ வைக்கும். ஒரு வீட்டோட அதிர்ஷ்டம் எப்ப பறிபோகும்னா உங்க வீட்டுக்கு வந்த யாருக்காவது நீங்க கட்ட புடவையை கொடுத்து கட்ட வச்சீங்கன்னா போச்சு. ஆமா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், ஒன்றும் நகை இல்லை, போட்டுட்டு போயிட்டு தரேன், அவங்களுக்கு இல்லைங்கிறது தெரியுது. அப்ப இன்னொரு நகை நீங்க கொடுத்துடும் போது அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு போகலாம். அதனாலதான் சொல்லுவாங்க, பூலோகத்தில் ஆண்டவனால் படைக்கப்பட்ட வந்தவுடன் ஒரு பேர் வைக்கிறதுங்கிற பழக்கம் ஏன் வந்தது? எதுக்காக முன்னோர்கள் கொண்டாந்தாங்க? பேர் இல்லாத ஒரு ஆள் இருக்காங்களா? லெட்டருக்கு வேல்யூவே கிடையாது. இல்ல முடியும் பொழுது நெடில்ல வந்து முடியறதுன்றது நல்லதா? பொருள்னா எப்படி வளர்ச்சி ஆகும்? நெடில்னா தான் வளர்ச்சி. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் ஐயாவுக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப அங்க வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கறது வந்து குறில்ல தானங்க முடியுது. நீயா ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிற போது தான் சங்கடத்துக்குள்ள ஆளாகிறேன். உனக்குன்னு விதிக்கப்பட்டவன் உன்னை தேடி அந்த உரிய நேரத்தில் வந்துடுவான். இப்ப இயற்கையாவே கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசினா மன வாழ்க்கையில பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த குறைபாடும், வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இல்லாம இருந்தாலும் அந்த திருமணம் ஆகுது பாருங்க, அந்த நேரத்துக்கு ஒரு பூச நட்சத்திரத்துல பிறந்தவர் வந்து அனுஷம் உத்திரட்டாதியில வைக்க கூடாது. விஜய் பூச நட்சத்திரத்துல பிறந்தவர் கடகராசியில பூச நட்சத்திரம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, எண்கணிதம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கம். ஐயா, பொதுவாக நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோங்க ஐயா. ஆனால் நீங்கள் வந்து வாஸ்துவில் ஒரு மிகப்பெரிய நிபுணராக இருந்து வாஸ்து சார்ந்த பல தகவல்களை வந்து மக்களுக்கு முன்னதாக ஒரு முன்னோடியாக சொன்னவரே நீங்கள் தான். அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வாஸ்து சார்ந்தும் எண்கணிதம் சார்ந்தும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு காத்திருக்கோங்க ஐயா. முதலாவதாக ஒரு மனிதனினுடைய வெற்றிக்கு மூல காரணம் அப்படின்னா அது அவங்களுடைய பெயரா, இல்லை அவங்களுடைய வீடா, இல்லை அவங்களுடைய ராசி அமைப்பா? என்ன மாதிரியான விஷயங்க ஐயா? ஏன்னா கைரேகை அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயம் ஒரு மனிதனினுடைய வெற்றிக்கு மூல காரணமாக இருந்து அவனை இயக்குது? அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. மனிதனுடைய ஜனனமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் மூல காரணமாக விளங்குறது பேரா, அவர் பிறந்த ஆங்கிலப்படி எண்கணிதமா, அல்லது ஜாதகமா, கைரேகமா, அவர் பிறந்த இடமா, அவரை பெற்றோர்களா, இப்படி வரிசையாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் இந்த முதல் வாஸ்துன்னா என்ன, பேருன்னா என்ன, ஜோதிடம்னா என்னன்னு முதல் பேசுனது நான் தான். அதுக்கு ஆதாரம் இருக்குது உங்களுக்கு. முதல் சேனல்னு டிவின்னு வந்த நாளில் முதல் பேசுனது நான் தான். அதனால் மக்களுக்கு வந்து ஒரு செய்தி தெரியணும். அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன், என்னோட பிறந்தவங்களே நல்லா இருக்காங்க, நான் கஷ்டப்படுறேன்னா அப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு பாவமும் ஒருத்தர் செய்யல. ஆண்டவன் ஒரு தாய் வந்து தான் பெற்ற பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சமமாக தான் செய்வாள். சமமாக செஞ்சால் தான் தாய். அதில் பாரபட்சம் பார்த்தா அது தாய் ஆகாது. ஒரு பிள்ளை கெட்டு போடும், ஒரு நல்லா இருக்கிற பிள்ளையை பார்த்து இது நல்லா இருக்குதுன்னு பராமப்படுறதோ, கெட்டு போகிற பிள்ளையை பார்த்து இந்த நல்லா இருக்கிற பிள்ளை அந்த கெட்டு போன பிள்ளைக்கு உதவலையேன்னு கேட்குறதோ, இது ஒரு தாயுடைய குணம் அல்ல. என்ன இருக்குதோ எல்லா பிள்ளையும் சமமாக பார்க்கணும். அப்போ ஒரு தாய், அதுதான் தாய்க்கு சமம். அப்போ படைக்கப்பட்ட தாய் தகப்ப நமக்கு மூலம் வந்து பரமேஸ்வரன் பார்வதியும் தான். நம்ம படைத்தவங்க நமக்கு தான். அதனால நான் முதலே சொல்லுங்க, படைப்பு தாய், பெற்ற தாய், நம்ம ஏற்றுக்கொண்ட தாய் மனைவி, இந்த மூணு தாயும் தான் நமக்கு நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு கர்த்தாவாக இருக்கிறோம். அப்போ இந்த மூணையும் பார்க்குறோம். அப்போ ஒரு குழந்தை பிறந்து, நீங்கள் கேட்ட கேள்வியில் முதல் என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்தன்னா குழந்தை பிறந்துருச்சு, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆணுன்னே கூப்பிட்டு போங்க, பொண்ணுன்னே கூப்பிட்டு போங்களே, ஏன் பேர் வைக்கிறீங்க? அப்போ ஒரு பேர் தான் ஒருவனை வாழ வைக்கும்ங்கிறத நான் வந்து முதல்ல எடுத்துக்கிட்டேன். முதல்ல அதை எடுத்துக்கிட்டது காரணமே, ஒரு கதையோ, ஒரு ஸ்டோரியோ, ஒரு வீடோ, ஒரு குழந்தையோ, ஒரு வியாபாரமோ எதுவானாலும் முதல் பேர் தான் வாழ வைக்கும். அதனால் எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்க, பேர் ராசி
அங்கே வந்துருச்சு. முகராசி சாமுர்த்தியா லட்சணம் வந்துருச்சு. கைராசி கைரேகை வந்துருச்சு. அப்போ பேர் ராசி, முகராசி, கைராசின்னு தான் சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ இந்த 3ல் ஏதோ அவங்க ஒருத்தர் முகத்தில் முடிச்சிருப்பானா இன்றைக்கி நாள் பூரா நல்லா இருக்குது, இன்றைக்கி முகத்தில் முடிச்சிருப்பாடம்மா இன்றைக்கி அபாரமாக இருக்குது அப்படின்பாங்க. அதே மாதிரி வீட்டில் இருந்து வெளியே வரும்போது பழைய கால கிராமத்திலாம் பார்த்துருப்பீங்க, வீட்டோட்டு ஆம்பளைக்கு வெளியே வரும்போது முன்னால் சுமங்கலி வந்து நின்று அனுப்புவாங்க. வேறு யாராவது எதிர்பற்றக்கூடாது, ஏதாவது பிரயாணம் தடைப்பற்றக்கூடாதுன்னு வீட்டில் அதிர்ஷ்ட குழந்தையவே கூப்பிடுவாங்க. இப்போ சுவாதியில் என் குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, அம்மா நீ முன்னாடி வந்து நின்று குழந்தையை பார்த்துட்டு போனா வெற்றி ஆகும், மனைவியை பார்த்துட்டு போனா வெற்றி ஆகும். காலையில் எந்திரிச்ச உடனே முதல் மனைவி காஃபி கொடுக்குறாங்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டாங்க, கொடுக்குறாங்க, இந்த காஃபி கொடுக்குறாங்க. அப்போ யார் முகத்தில் முடிப்பீங்க? போது நீங்கள் மனைவி முகத்தெல்லாம் முடிப்பீங்க. அப்போ அந்த மனைவி முகத்தில் புதுச்சா அன்றைக்கி எப்படி இருக்குது, பிள்ளைக்கு முகத்தில் பிடிச்சா எப்படி இருக்குது, அன்றைக்கி பார்த்து ஒரு உறவினர் வந்துட்டாங்க அன்னைக்கு எப்படி இருக்குது, இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான். அப்படி பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்த உடனே ஒரு வரம்பரை யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிறப்புகளாக இருக்கலாம், யாராவது வந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்மளை பற்றிய விஷயத்தொட்டு நம்ம வீட்டை நோட்டம் போடுறாங்களான்னு பார்க்கணும். அவங்க உட்காந்துருக்கிற சேரு, சோஃபா, கட்டல், வீடு, கிச்சனுக்குள்ளேயெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இன்னும் சில கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா செயின் போடுறாங்களே, இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு, அதாவது அது தங்கமாக பித்தளையான்னு சோதிக்கிறாங்களாம். எங்கே வாங்கினேன் என்னன்னு பார்ப்பாங்க. நல்லா இருக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இது இல்லைங்க இது கிளிட்டு மங்களியத்திலாம் கூட பார்ப்பாங்க, உங்களுக்கு என்ன மங்களியன்னு. இந்த பழக்கங்கள் எல்லாம் தவறு ஒரு வீட்டுக்குள்ளே. அதே மாதிரி ஒரு வீட்டோட அதிர்ஷ்டம் எப்போ பறிபோகும்னா, உங்கள் வீட்டுக்கு வந்த யாருக்காவது நீங்கள் கட்ட புடவையை கொடுத்து கட்ட வச்சிங்கன்னா போச்சு. அப்படியே கொடுக்கக்கூடாதா? ஈவந்தோ பேரண்ட்ஸுக்கு கூட கொடுக்கக்கூடாது, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸுக்கு, லேடிஸு. ஆண்களுக்கு அது கிடையாது, விதிமுறையே இல்லை ஆண்களுக்கு, பெண்களுக்கு தான். ஒரு மகனோட உடைய அம்மா கட்டினாலோ அம்மாவோட தரிசனமோ யோகமோ அதிர்ஷ்டமோ அந்த பிள்ளைக்கு வந்துடும். அதே மாதிரி வேறு யாருக்காவது, இப்போ வீட்டில் உறவுக்காரர்கள் யாருமே ஒரு வீட்டில் ஒரு பெண் அந்த சுமங்கடி அந்த வீட்டு எஜமானியனுடைய வஸ்திரத்தையோ புடவையோ வேறு அவங்க அடிகள், இப்போ சில பேர் வருவாங்க, ஆமாம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், ஒன்றும் நகை இல்லை, போட்டுட்டு போயிட்டு வந்து தரேன், மனிதாபிமானமாக கொடுக்குறோம் நம்ம. அதில் வந்து அவங்களுக்கு இல்லைங்கிறது தெரியுது. அப்போ இன்னொரு நகை நீங்கள் கொடுத்துட்ற போது அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு போகலாம். அதனால தான் சொல்லுவாங்க, எந்த காரணம் கொண்டு நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணுன்னா புதுசாக வாங்கி கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ அங்கேருந்து ஊர்லேருந்து உரம்பரை வந்துடுவாங்க, ஆமாம் நான் அவசரமாக வந்துட்டேன், நான் துணி எது கொண்டாடுற படம் இருந்தால் கொடுப்பாங்க. எப்படி இல்லைன்பீங்க? இது யதார்த்தமாக வர்றவங்களுக்கு, ஊருக்கு வரவங்களுக்கு புடவை கொண்டாடணும்னு தெரியணுமா வேண்டாமா? இல்லாமல் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, கொடுக்குற போது அது பாதிக்கும். அதனால் ஒருத்தர் அது உங்களுக்கு தெரியும், ஒரு வேர்வை இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு டாக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த வேர்வையை மோந்து பார்த்தா இன்னொரு டாக் இந்த ஆடை தொட்டிருக்குதான்னு கண்டுபிடிச்சிடும். அப்போ மனுஷாளுக்கு இருக்காதா? இப்போ உங்கள் கையை வந்து உங்கள் அம்மா தொட்டால் ஒரு உணர்வு இருக்கும், அப்பா தொட்டால் ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா? அந்த உறவு தொடும்போது அந்த ஸ்பரிசம் சொல்லிப்பட்டு தொடர்புக்கு இன்னார்தான். பழைய காலத்தில் கண்ணை முடிக்குவாங்க, கண்ணை பின்னாடி பொத்துக்கிட்டு யார் வந்திருக்க சொல்லிருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க கரெக்டாக அம்மா வந்திருக்கு, அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம். அந்த மாதிரி முதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பூலோகத்தில் ஆண்டவனால் படைக்கப்பட்ட வந்தவுடன் ஒரு பேர் வைக்கிறதுங்கிற பழக்கம் ஏன் வந்தது? எதுக்காக முன்னோர்கள் கொண்டாந்தாங்க? பேர் இல்லாத ஒரு ஆள் இருக்காங்களா? பேர் இல்லாத ஒரு ஊர் இருக்குதா? அப்போ ஒரு பேர் தான் மிக முக்கியம். அப்போ அந்த பேர் சரியாக அமைஞ்சிட்டா அந்த பேர் வாழ வச்சிடும். நம்ம அந்த எண்கணிதம் அப்படிங்கும் பொழுது இப்போ காவியா அப்படின்னா KAVIYA வரும். இப்போ VI போட்டால் ஒரு பலனும் அதில் ஐயை எடுத்துட்டா ஒரு பலனும் வருதுல்ல. எப்படி எண்கணிதத்தில் ஒரு எழுத்து, ஒரு லெட்டர் வந்து இவ்வளோ மேஜிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லங்க, அதுக்கு உங்களோட பதில்? அருமையான கேள்வி கேட்டுங்க. இந்த லெட்டருக்கு வேல்யூவே கிடையாது, நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுங்க. கேன்னா 2, ஏன்னா 1, வீன்னாலும் 6 தான், டபிள்யூனாலும் 6 தான், யூன்னாலும் 6 தான். அதுக்கு எழுத்துக்களுக்கே கிடையாது, சவுண்டு வைப்ரேஷன் தான். காவியான்னா நெடில் வருதா, காவியான்னா குடியில் வருதப்பா. இப்போ ஐ போட்டிங்கன்னா ஒரு சொல் வரும். ஐன்னா யாரு? நான். ஒய்யுன்னா யாரு? இந்த ஐயுக்கும் ஒய்யுக்கும் 2க்கும் ஒன்றா நம்பர் தான். ஐயுக்கும் ஒன்று தான், ஒய்யுக்கும் ஒன்று தான். ஐன்னா நான் ஐடென்டிஃபை பண்ணுறது என்னன்னு சொல்கிறேன். ஒய்யுன்னா யாரு? அது கேள்விக்குரிய அது இல்லையா? இப்போ உங்களுக்கு
அப்போ நீங்கள் காவியான்ங்கிறீங்க, காவியாவுக்கு கேஏ விஐ ஒய்ஏவும் போடலாம் இல்லையா, விஐஏவும் போடலாம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல 2 1 வந்துடுது. காவியான்ங்கிறதுக்கு விஐ 1 வந்துருச்சு, ஏ 1 வந்துருச்சு. அது ப்ரொனன்சியேஷன் வராது அந்த எழுத்துக்கு. ஒய்ஏ போட்டால் தான் யான்னு வரும், ஐஏ போட்டால் யான்னு வராது. அப்படின்னா அந்த நம்ம கூப்பிட்ற சவுண்டில் என்னென்னு கூப்பிட்றாங்க, காவியா என்னென்னு கூப்பிட்றாங்க, காவியா. யா சவுண்டு தானே வருது உங்களுக்கு. அங்கே கடைசியில் வர சவுண்டு யா சவுண்டு. அது நெடிலா குறிலா, நெடில். நெடில். அவ்வளோதான். எப்போதுமே ஒன்றா நம்பராக இருந்தாலும் கூட அந்த எழுத்து உச்சரிப்பை பொறுத்தது தான். அந்த உச்சரிப்பு எப்படி இருக்குது, இப்போ ஆர்ஏ எம்ஏன்னா ராமா, ராமானு தான் கூப்பிட்டாக்கணும். ஆர்ஏ எம்ஏன்னா ரமானு தான் கூப்பிட்டாக்கணும். அப்போ ஹியூமன் பாடியே அந்த இடத்துல மாறிடுது. ராமாவா ரமாவா ஆளை பார்த்து தான் சொல்லணும் இல்லைங்களா. ஐயா, இப்போ ஒரு பெயர் வைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பெயரில் வந்து குறில் எழுத்தா வைக்கிறது நல்லதா, இல்லை முடியும் பொழுது நெடில்ல வந்து முடிகிறதுன்றது நல்லதா? குறில்னா எப்படி வளர்ச்சி ஆகும்? நெடில்னா தான் வளர்ச்சி. நெடில்ல வந்தால் தான் வளர்ச்சியே தவிர குறில்ல வந்தால் வளர்ச்சி கிடையாது. இப்போ நீங்கள் தான் வந்து இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் ஐயாவுக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சு கொடுத்தீங்க. அப்போ அங்கே வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறது வந்து குறில்ல தானங்க ஐயா முடியுது? அருமையான கேள்வி கேட்டு, அதாவது என்னையே கேட்டு எங்கிட்டயே படக்கலான்னு பார்க்குறீங்க. ரஹ்மான் என்னங்க, ரஹ்மான் ரஹ்மன் அல்ல, எம்ஏ என்னங்க, அது ஏஆர்ங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது கூட இப்போ நான் அன்றைக்கி ஒரு இதில் சொல்லிகிட்டே விட்டுருக்கேன். அப்துல் ரஹ்மான்ங்கிறது பேர் இருந்தது, அதை நியூமராலஜிக்கே, நான் நியூமராலஜிக்கே வரலைங்க. அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது. இப்போ சாதாரண ஒருத்தர் கையை காட்டுக்கிட்டு கையை பார்த்தோன்னா ஆள்காட்டு வர்ற விட போதர் வர பண்ண மாதிரி தான் என்ன சொன்னாலும் படிக்காது. அவங்க என்ன உழைச்சாலும் அவங்க வாழ்க்கை லேபர் லைஃப் தான், மேலே வரக்கூடாது. ஆள்காட்டு வரல விட போதர வரல, அதுக்கு தான் அந்த போதர வரல்னு பேர் வச்சாங்க. இது ஆளை சுட்டி காட்டுறது. ஆனால் மோதிர வரல், இதில் மோதிர வரல் ஏன் பௌத்திர வரல் வச்சாங்க. இப்போ ஒரு ஹோமமோ பூஜையோ நடந்தால் கூட இதில் தான் தர்ப்பையில் மோதிரம் போடுவாங்க. இதுக்கு பேரே மோதிர வரல்னு. அப்போ இந்த மோதிர வரல் வந்து ஆள்காட்டி வரலை விட நீளமாக இருக்கணும். அப்படி இருந்து அந்த கையை அப்படி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். சமமாக இருந்தால் சம வாழ்க்கை தான் இருக்கும். குறுகி இருந்தால் மற்றவங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீண்டிருந்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அப்போ இந்த மோதிர வரல் நீண்டிருந்தாலே அவங்க ஜாதகத்தில் அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம் பலமாக இருக்கும். அந்த கிரகம் பலம் இருந்தால் தான், சூரியன் பலமாக இருந்தால் தான் சூரிய வரல் நின்று இருக்கும் உங்களுக்கு. குரு பலமாக இருந்தால் தான் குரு வரல் நின்று இருக்கும். இது இயற்கை. இந்த ஜாதக கட்டமே கைக்குள்ளே தான் இருக்குது. இந்த 12 கட்டமும் 12 ராசி, 9 பேடு 9 கிரகம். காலையில் எந்திரிச்சோன்னா உள்ளங்கையை பார்க்கணும். ஏன்னு சொன்னாங்கன்னா உள்ளங்கையில் தான் அஷ்டலட்சம் வாசம் செய்யணும், அபயகஸ்தம். அதனால் காலையில் எந்திரிச்சோன்னா யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளங்கையை தான் பார்க்கணும். உள்ளங்கையை பார்த்துட்டு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன சொல்லணும் உள்ளங்கையை பார்த்துட்டு. அப்போ அதனால் பேர் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். அந்த பேர் வந்து அவருடைய கைரேகை, ஜாதகம், அவரை பெற்றவங்க எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் கண்டிப்பாங்க. அப்போ சவுண்டு வைப்ரேஷன் தான். நீங்கள் வந்து பெண்ணை பார்த்து ரமானு தான் கூப்பிட்டாக்கணும், ஆணை பார்த்தா ராமானு தான் கூப்பிட்டாக்கணும். ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான் இல்லைங்களா, மாறாத. அப்போ ராமான்கிறது நெடியில் வருது, அது ஆண் ஜாதகமாகிடுது. ரமான்கிறது குறியில் வருது, பெண் ஜாதகமாக இருக்குது. அதனால தான் திருமணத்தில் கூட பெண் வந்து காது வரைக்கும் தான் இருக்கணும், ஆணுக்கு காதுக்கு மேலே போகக்கூடாதுன்பாங்க. சாமர்த்திய லட்சணத்தில் அப்படி பழைய காலத்தில் ஸ்கூலில் சேர்த்தும் போது டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த கையில் காதை துடணும், தொட்டால் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு தேதியை போட்டுக்கிட்டாங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லும் போதே உங்களுக்கு இப்போ டேட் ஆஃப் பர்த் எப்படி இங்கே கேட்டுங்க, கேஏ விஏஏ போட்டுமே காவியான்னா இந்த எழுத்து எப்போ வந்ததுங்க? நான் பிறந்ததுக்கப்புறம். இந்த காவியாங்கிற ஸ்பெல்லிங் சொன்னீங்களே, இது எப்போ வந்தது? ஆஃப்டர் கிரைஸா பிஃபோர் கிரைஸா? ஆஃப்டர் கிரைஸ். ஆஃப்டர் கிரைஸ். அப்போ அதுக்கு முன்னே பிறந்தவங்கெல்லாம் அவங்கெல்லாம் கேஏவி அங்கே அவங்களும் காவியாக இருந்திருக்காங்களா, காவிய தலைவன் இருந்திருக்காருல்ல இல்லையா, காவியம் இருந்திருக்குதில்ல அப்பவும். அப்போ அவங்கெல்லாம் கேஏவிஏஏவா போட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ப்ரொனன்சியேஷன் சவுண்டு தான் உங்களுக்கு. ஆஃப்டர் கிரைஸ் தான் உங்களுக்கு 2026 இல்லைங்களா. அப்போ பிஃபோர் கிரைஸ்ல ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் யார்? ஹூ இஸ் தட்? அவர் யாருன்னு தெரியாது இல்லையா. அதனால தான் நம்ம இறைவன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை யாருன்னால தெரியலங்கிறத தேவதா மனுஷரூபே. இப்போ உங்கள் ரூபத்தில் கூட கடவுள் இருப்பார், தெரியாது நமக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு படித்ததுன்னா கடவுளை வந்து சொன்ன மாதிரி எடுத்துக்கிறோம். கடவுளே சொன்ன மாதிரி சொன்னம்மா, நீ சொன்னது அப்படியே நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க இல்லையா. அதுக்கு என்ன பொருள்? உங்கள் ரூபத்தில் கடவுள் வந்து சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னாங்க இல்லைங்களா.
அப்போ மனைவி நீங்கள் நினச்சா நீயா ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிற போது தான் சங்கடத்துக்குள்ளே ஆளாகிற. உனக்குன்னு விதிக்கப்பட்டவன் உன்னை தேடி அந்த உரிய நேரத்தில் வந்துடுவான். அதனால் நீ தேர்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ மனைவி தான் முழுக்க மனைவியை தான். அம்மா மேவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னாங்களா? அப்பா மேவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏன்னா அவன் மாட்டினான்னா மனைவி கிட்ட தான் மாட்டுவான். அவன் சகாப்தம் அங்கே தான் வளருமா தேயுமா, அவன் வாழ்க்கை என்னாக போகுது அப்படின்னு அவன் தலையெடுத்து நிர்ணயிக்கிறது அவனுக்கு வர்ற மனைவி தான், இல்லைங்களா? இப்போ அம்மாவை சொல்ல, அப்பாவை சொல்ல, யாரையும் சொல்ல, அண்ணன் தம்பி சொல்ல, அக்கா தங்கச்சி சொல்ல, குருவை சொல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன். மனைவி நல்லா அமைஞ்சிட்டா இறைவன் கொடுத்த வரம். அப்போ அவன் வாழ்க்கை எல்லா வகையிலும் முடியும். அப்போ அந்த மனைவி எப்படி இருக்கணும்னா கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இதைத்தான் திருவிளையாடல் புராணத்தில் சொன்னார். திருமணம் ஆயிட்டால் அவள் கணவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவள். திருமணம் ஆகிற வரைக்கும் பெற்றோருக்கு கட்டுப்பட்டவள். திருமணம் ஆயிட்டா கணவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவள் அப்படிங்கிற திருவிளையாடல் புராணம் சொல்லி. ஏன்னா அந்த மனைவிக்கு எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் அந்த கணவனுக்கு தான் பதறும். கணவனுக்கு ஒன்று வந்தாலும் அந்த மனைவிக்கு தான் பதறும். ஆனால் இப்போ அம்மாவுக்கு வருது, எல்லா பிள்ளைக்கும் எந்த பிள்ளைக்கு வந்தாலும் அம்மாவுக்கு பதறும். அப்பாவுக்கு வருது, எந்த பிள்ளைக்கு வந்தாலும் பதறும். ஆனால் மனைவிக்கு கணவனுக்கு ஒன்றுனா தான் பதறும், வேறு யாருக்காகவும் பதறாது. அதே மாதிரி மனைவிக்கு ஒன்றுனா கணவனுக்கும் பதறும். அவங்களுக்குள்ள அந்த அதனால தான் இறைவன் கொடுத்தவராக மனைவி அமைவதல்லாண்டாங்க. அப்போ அவங்க டிகிரி ஜாதகத்திலேயே அவங்க 180 டிகிரியில் சமசப்தமஸ்தானத்தில் கொடுத்தாங்க. இப்போ இயற்கையாகவே கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசினா மன வாழ்க்கையில் பாதிக்கப்படுறாங்க. கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசினா மன வாழ்க்கையில் பாதிக்கப்படுறாங்க. படித்தவர்களால் நேரு கடகம், இல்லைங்களா? அப்போ அந்த கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி தான் பார்த்து செய்யணும். அப்போ என்ன, ரெண்டாவது அவங்க வாழ்க்கையில் யோகம் பிறக்கிற ஜாதகம் இருக்குது கொடுது. ஏதாவது மாற்ற முடியுமா? என்னாவது அதில் திருத்தம் பண்ண முடியுமா? நீங்கள் பிறந்த நேரத்தை மாற்ற முடியுமா? ஜாதகத்தை மாற்ற முடியுமா? எதையும் மாற்ற முடியாது. அப்போ எதை மாற்றலாம்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த குறைபாடும் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் அந்த திருமணம் ஆகுது பாருங்க, அந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகம் போடுறோம். இத்தனை மணி இருந்து இத்தனை மணி வரைக்கும் ஒரு முகூர்த்தம்னு வைக்கிறோம், இல்லைங்களா? அந்த 1.5 மணி நேரம் முகூர்த்தம் கொடுப்போம். அந்த 1.5 மணி நேரத்தில் கொடுக்குற முகூர்த்தத்தில் அந்த தாலி கட்டுற நேரம் இருக்குது பாருங்கள், பேசுகிற செகண்ட்ஸ், அந்த 3 முடிச்சு போடுற நேரம், அதுதான் அவனோட தலையெழுத்தையே மாற்றும். அதனால் திருமணத்துக்கு நான் குறிக்கும் போது சரியாக குறிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டா அந்த நட்சத்திரம் 10வது நட்சத்திரம் 19வது நட்சத்திரத்தில் கல்யாணம் வைக்கக்கூடாது. வச்சா அந்த கல்யாணத்தினால் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ கல்யாணம் ஒரு பொண்ணு கடை எங்கே போகுது? புகுந்த வீட்டு தொலைச்சே விடும். அப்போ என்ன செய்யணும்? அந்த நட்சத்திரம் வைக்கக்கூடாது. இப்போ அஸ்வினியில் பிறந்தாங்கன்னா அஸ்வினி மகம் மூலம், இந்த 3 கேதுவோட நட்சத்திரம். அப்போ இந்த அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினிலேயோ மூலத்திலேயோ மகத்திலேயோ கல்யாணம் வைக்கக்கூடாது. இப்போ பரணினா பூரம் பூராடம், பரணியில் பிறந்திருந்தால் பரணிலேயோ பூரத்திலேயோ பூராடத்திலேயோ வைக்கக்கூடாது. கிருத்திகையில் பிறந்திருந்தால் கிருத்திகை உத்திராடம் இதில் வைக்கக்கூடாது. ரோகிணியில் பிறந்தால் ரோகிணி அஸ்தம் திருவோணம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ரோகிணி மிருகசீரத்தில் பிறந்தால் மிருகசீரத்தில் அவிட்டத்தில் வைக்கக்கூடாது. திருவாதிரையில் பிறந்தால் திருவாதிரை சுவாதி சதயத்தில் வைக்கக்கூடாது. இப்படி வருஷம். எப்போ நம்ம பாப கிரகத்தில் இருக்கிற போது மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இது 3 செவ்வாயுடையது. இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்தை வைக்கக்கூடாது. சுபகாரியம், ஒரு வீடு வாங்கக்கூடாது, ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஒரே நட்சத்திரம் 2 குழந்தை கூட பெறக்கூடாது. ஒரே வீட்டில் 2 நட்சத்திரம் இருந்தாங்கன்னா பாதிக்கும். ஐயா, இப்போ நீங்கள் ஒரே வீட்டில் 2 நட்சத்திரம் அப்படிங்கிறது பிறப்பின் அடிப்படையில் சொல்கிறீங்க. இப்போ ஒரு சிலர் திருமணம் செஞ்சுருக்காங்க இல்லைங்கய்யா, கணவனுக்கும் ஒரே ராசி நட்சத்திரமாக இருக்கும், மனைவிக்கும் ஒரே ராசி நட்சத்திரம், அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கும் ஒரே ராசி நட்சத்திரம். அப்படி வந்ததுன்னா அவங்க வளர்ச்சிகளில் திடீர்னு பாதிப்பு ஏற்பட்டுரும். என்ன காரணம் கேட்டுக்க, 2 ஈக்குவல் பர்சன் 2 பேர் சண்டை போட்டால் யாரும் ஜெயிப்பா? யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. 2 பேரும் அடிச்சுவாங்க, விடுவாங்க, மறுபடியும் ஈக்குவல் அறிவு, 2 பேரும் பிரில்லியன்ட், ஒரே எஜுகேஷன், ஒரே குவாலிஃபிகேஷன், ஒரே இதில் படித்தவங்க, ஒரே மாதிரி இருக்கிறவங்க, சம தகுதியில் இருந்தாங்கன்னா ஒரு சீட்டு, அந்த ஒரு சீட்டுக்கு 2 பேருக்கு பதவி கொடுத்தீங்கன்னா என்னாகும்? அந்த பதவியை சரியாக பண்ண முடியாது. ஒருத்தர் தான் அந்த பதவிக்கு உரியவராக இருக்கணும். அப்போ இன்னொருத்தர் அந்த தாக்கம் தான் செய்யும். அப்போ 2 அது மாதிரி வரக்கூடாதுங்கிறாங்க. இப்போ ஒரு நட்சத்திரம் பாருங்க, இப்போ கடகராசி பூச நட்சத்திரம், கடகராசி பூசம் தானுங்களே, பூச நட்சத்திரத்துக்கு அனுஷம் உத்திரட்டாதியில் ஒரு காரியம் பண்ணிங்கன்னா தொலைஞ்சது. 3 சனியோட நட்சத்திரம். இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் அனுஷம் உத்திரட்டாதியில் வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே டிவியில் சொன்னேன், விஜய் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர், கடகராசியில் பூச நட்சத்திரம்,
சனி அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருந்தது அவருக்கு. அப்போ சனிக்கிழமையில யாரையும் போய் அவர் சந்திக்கக்கூடாது. அஷ்டம சனி நடக்குது, சனி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறாரு, சனி அவர் லக்ன ராசிக்கு மறைஞ்சிருக்காரு அப்படின்னா அதே மாதிரி வச்சார். அதனால தேவையில்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்து ஒரு நல்ல ஒரு பாதிப்பெல்லாம் ஒரு பேசும் பொருளாயிடுச்சா இல்லைங்களா? அப்போ பூச நட்சத்திரமான அடுச உத்திரட்டாதியில் எந்த காரியம் பண்ணக்கூடாது. ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு கல்யாணம் பண்ணுறதோ, ஒரு பேர் வைக்கிறதோ, ஒரு பிரயாணம் பண்ணுறதோ, ஒரு முக்கியமான காரியத்துக்கு பிரயாணம் பண்ணுறதோ கூட செய்யக்கூடாது. செஞ்சால் பாதிக்கும். அதே மாதிரி அனுச நட்சத்திரமாக இருந்தால் உத்திரட்டாதி பூசத்தரம் வைக்கக்கூடாது. என்ன ஒரு பேர் வைக்கக்கூடாது, வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு வீடு வாங்கக்கூடாது, ஒரு வாகனம் வாங்கக்கூடாது. இது மாதிரி எது செஞ்சாலும் பாதிக்கும். இப்போ வந்து எண்கணிதம் அந்த பெயர் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ பொதுவாக இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் அவங்களுடைய குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களால வந்து ஒரு ஜோதிடரை அணுகி அவங்கள அந்த மாதிரியான சூழல் அவங்களுக்கு அமையலை. ஒருவேளை வெளிநாட்டில் ஏதாவது ஒரு சூழல்னால அவங்களால ஜோதிடத்தை கலந்தாலோசித்து பேர் வைக்க முடியல, இல்லை ஒரு சிலர் வச்சுட்டாங்க. இல்லை இந்த எண்கணிதம் சார்ந்து பெயர் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பேர் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இது வருது அப்படின்னா என்ன மாதிரி எளிமையான முறையில் அவங்க பேரை சூஸ் பண்ணலாங்க ஐயா? இல்லை, அவங்க ஜாதகத்துக்கு எந்த கிரகம் பலமாக இருக்குது அது முதல் தெரியணும். அவங்க பிறக்கும் போது பிறந்த நட்சத்திர அதிபதியுடைய நிலை என்ன, எங்கே இருந்தாலும் தெரியணும். இது ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஒருத்தர் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துன்னு ஒரு பொண்ணு ஜாதகமாக எடுக்கிறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு எதுக்கோ எடுக்கிறீங்கன்னு சொன்னேன். சந்திரன் பலமாக இருக்கான்னு பார்க்கணும். சந்திரன் பலம் இல்லைன்னா மனோநிலையில் அவங்க பாதிக்கப்பட்டவங்க. அவங்க செய்கிற செயல் அவங்களுக்கே சில தொல்லையாக வரும், ஆரோக்கிய பாதிப்பு வரும், துன்பம் கஷ்டம் இதெல்லாம் வரும். அப்போ சந்திர பலம் முக்கியம், அது மனோக்காரனுடையது. அப்போ அவங்க பிறந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். அந்த அதிபதி இப்போ ஏதோ ஒரு நட்சத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி. இந்த கடகராசிக்கு புதன் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். நட்சத்திர அதிபதி அவர் தான். அப்போ இந்த புதன் பலப்படத்திருந்தார். கடகராசினாலே 3-12க்கு அதிபதி புதன் விரோதி ஆயிடுவார். அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம் நண்பன் யார், அங்கேருந்து யோகாதிபதி யாருன்னு பார்க்கணும். கடகராசிக்கு யோகாதிபதி யார், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். செவ்வாய் பலமாக இருக்காரா, யோகாதிபதி பலமாக இருக்காரா, நட்சத்திராதிபதி புதன் எங்கே இருக்காரு, யாரோடு இருக்காரு, அவர் பலமாக இருக்காரா, பலமானவங்களோடு இருக்காரா, பலமான கிரகத்தால் பார்க்கப்பட்டிருக்காரா, அதை தான். இப்போ நீங்கள் ஆயில்யம், சந்திரன் ஆயில்யத்தில் அது சிறப்பு. சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் கேட்ட ரேவதியில் பிறந்தாருன்னா நல்லது, ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில். அதே மாதிரி புதன் ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தாலும் நல்லது. பட் அதனால் நட்சத்திர அதிபதி புதன், அதில் வந்தவர் சந்திரன், அதனால் ஆயில்ய நட்சத்திரம் நல்லது தான். இப்போ சாதாரணமாக ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்கிறாங்க. இது உண்மையாக பொய்யாண்டா? ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னா ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ஆயில்ய நட்சத்திரம் கட்ட மாட்டாங்க. இது மாமியாருக்கு ஆகாது, மூலம்னா மாமனாருக்கு ஆகாதுன்னு கட்ட மாட்டாங்க. ஆகாதுன்னு சொல்லிச்சே தவிர கொண்டு விடும்னா சொல்லலையே. அப்போ ஆயில்யமானால் மாமியாருக்கு தான் ஆகாது, மருமக மாமியாருக்கு ஆவாங்கல்ல, அப்படி எடுத்துக்கிறதா அல்லது மாமியாவுக்கு ஆகாதுன்னு எடுத்துக்கிறதா? ஆயில்ய நட்சத்திரம் பொண்ணு எடுத்தால் அவங்க மாமியாருக்கும் அதுக்கு ஒத்து வராது. அவங்க ஒரு கொள்கையில் ஒத்து வராது, ஒரு பழக்க வழக்கத்தில் ஒத்து வராது. அதனால் பெரும்பாலும் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் மாமியார் இல்லாத வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது மன கஷ்டமும் மன தொல்லை வர ஆகாதுன்னு இந்த விரோதங்கள் வரக்கூடாது, குடும்ப நலம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஜாதகத்தை எடுக்கிற போதே இப்போ எப்போவுமே அந்த ஜாதகம் எடுக்கிற போது தவறுலாம் இருந்துருச்சு, நல்ல நாள் பார்த்து வைக்கணும். நல்ல நாள் பார்த்து வச்சுட்டு இப்போ விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் இல்லைங்களா? விருச்சிக ராசினாலே சந்திரன் நீச்சம் தான். திங்கக்கிழமை ஒரு காரியம் வைக்கலாமா? சரி, விருச்சிக ராசியில் அனுசம் இருக்குது, ரேவதி கேட்ட இருக்குது, விசாகம் இருக்குது. அப்போ விசாகத்துக்குடைய குரு நல்லா இருக்காரா, இப்போ அனுசத்துக்குடைய சனி நல்லா இருக்காரா, கேட்டைக்குடைய புதன் நல்லா இருக்காரா பார்க்கணும். அப்போ அதில் ஒரு நட்சத்திரம் எடுக்கணும். அப்போ அனுசத்துக்கு கேட்டையாக இருந்தால் புதன் சம்பத்து தாரை வந்தவன். அந்த மாதிரி சம்பத்து தாரையா என்னன்னு தாராபலம் மிக முக்கியம். சந்திரபலம் தாராபலம் பார்த்து தான் செய்யணும். அப்போ திருமணத்தில் நாள் குறிக்கும் போது அந்த நட்சத்திரத்தை இன்னொன்று நட்சத்திரம் ஆகாது. குறிப்பாக உறுதியாக ஆகாத நட்சத்திரம் இருந்ததுன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு 10வது 19வது நட்சத்திரம் வச்சா அந்த டோட்டல் அந்த கல்யாணத்தினால அந்த ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதில் வைக்கவே கூடாது. இதுதான் அடிப்படை ஜோசியம் சொல்ல. நீங்கள் அதை தெரிஞ்சு வைக்கணும்ல. பேர் வைக்கிறீங்க, பேர் வைக்கிற போது நாள் பார்க்கணும். அந்த பேர் வைக்கிற அன்னைக்கு
ஒரு குழந்தைக்கு பேர் வைக்குமோ அது நட்சத்திரத்துக்கு தாராப நட்சத்திர பலமெல்லாம் இருக்குதா, அந்த நட்சத்திர பலம் இருக்குதா, இன்னைக்கு பேர் வைக்கிற நாள் நல்லா இருக்கா, அன்றைக்கு கிரகம் ஏதாவது கெட்டிருக்குதா. அப்படி இப்போ ஆயில்ய நட்சத்திரம்னா புதன் மீனத்தில் இருக்கிற போது பேர் வைக்கக்கூடாது, வச்சா வேலை செய்யாது, நட்சத்திர அதிபதி பலம் இல்லை. அதே புதன் வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் அவ்வளோ பெருசாக பாதிக்காது, ஆனால் நீச்சமாக இருந்தால் பாதிக்கும். சனி வீட்டில் இருந்தால் கூட நட்பு தான். அப்போ கடக ராசியே ஒரு அதிர்ஷ்ட ராசி சார். நான் தான் சொல்கிறேன், மேஷம் கடகம் துலாம் துலாம் மகரம் 4 சரராசி. 4 சரராசின்னு பிறந்தாலே உங்களுக்கு யோகம் உண்டு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எத்தனை கிரகம் பலமாக இருக்கு, அது அரசியலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு காரியம் பண்ணணும், கிரகங்கள் எவ்வளோ வலுவாக இருக்குன்னு பார்த்து நாள் வச்சா தான் உங்கள் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஏதோ நல்ல நாள்லாம் கேலரில் வியாகம்னு போட்டு தான் வாங்க பண்ணலாமா, கேலரில் நல்ல நாள் போட்டு தான் பண்ணலாமா, அது ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஜாதகத்துக்கு அது நல்ல நாளா? எல்லா நாளும் நல்ல நாளே அவங்களுக்கு ஒத்துக்கிட்டா எல்லா நாளும் நல்ல நாள் தான். அப்போ பெயர் தான் முக்கியம். கண்டிப்பாங்க. அந்த பேர் இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், ஏஆர் ரகுமானுக்கு நீங்கள் பேர் வச்சிங்கன்னா ஏஆர் ரகுமான்னு சொல்கிறாங்களா ரகுமான்னு சொல்கிறாங்களா? இந்த ரஹ்மான்கிற பேர் கூட வேலை செய்யாது, ஏஆர் தான் வேலை செய்யும். வெறும் ஏஆர்னு கூப்பிட்டீங்கன்னாலே வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு வைப்ரேஷன் கூட இருக்குது, அந்த உயிர் சவுண்டு வைப்ரேஷன். இந்த ஏஆர் சொல்லாமல் ரஹ்மான்னா வேலை செய்யாது. அந்த மாதிரி அந்த இன்சியல் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஜாதகத்துக்கு பேரே வேலை செய்யும், ஒரு ஜாதகத்துக்கு இன்சியல் வேலை செய்யும், ஒரு ஜாதகத்துக்கு நெடிலில் கூப்பிட்டா வேலை செய்யும். குரிலுக்கு நெடிலுக்குள்ள நெடில் என்பது தொடர்வது, அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து இருப்பது. குரில் பார்த்தா அதோட முடிஞ்சிருது. உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறீங்க இல்லையா, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா முடிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பேர் பெரும்பாலும் வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பேர் வளரணும். கண்டிப்பாங்க. அப்படி வளர்ந்ததுன்னா நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு. அதே மாதிரி சில எழுத்துக்கள், சில ரா சவுண்டு, கா சவுண்டு, யா சவுண்டு, இந்த லாஸ்ட்டில் முடியும் போது எந்த சவுண்டு வேலை செய்யும் அவங்க ஜாதகத்துக்கு அதை பார்க்கணும். அந்த சவுண்டு அவங்க ஜாதகத்துக்கு வேலை செய்யும்னா நல்லாயிருக்கும், நல்ல யோகத்தையும் கொடுக்கும். அப்போ 3, 8, 6, 12 நம்ம ராசி 6ஓடவும் நம்ம நெருங்கி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எந்த ராசி எடுத்தாலும் 3வது ராசி, 6வது ராசி, 8வது ராசி, 12வது ராசி, இந்த 4 ராசி நடக்கிற போது ஒரு காரியம் செய்யக்கூடாது. அந்த 4 ராசிக்காரர்களால் நமக்கு நன்மை நடக்காது. இந்த 4 ராசிக்காரர்கள் நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ கடக ராசின்னா 3, 12 கன்னி மீன ராசி எடுத்துக்கூடாது, மிதுன ராசி எடுத்துக்கூடாது. 6வது ராசி எது? தனுசு ராசி எடுத்துக்கூடாது இல்லைங்களா? அப்போ 3, 12, 6 வந்துருச்சு. 8வது ராசி எது? கும்ப ராசி எடுத்து. அந்த நாளில் நம்ம ஒரு காரியம் செய்யக்கூடாது. அந்த ராசிக்காரரே ஆகாதுன்னு இல்லை, நாம் அந்த நாளில் ஒரு காரியம் செஞ்சோம்னா நமக்கு நன்மை பயக்காது. அதுதான் அதோட பொருள். அதே மாதிரி இப்போ கடகராசி, அதுக்கடுத்து வாங்க 3வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசின்னு எடுத்திங்கன்னா 3, 8, 6, 12. 3வது ராசி விருச்சிகம். கன்னி ராசிக்கு பேரழிவு விருச்சிக ராசி. 8வது ராசி மேஷம். 8க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம்? 8 வந்து சரராசி, அதனால் இதுக்கு கெடுதல் வராது, கெடுக்க முடியாது. இந்த ராசியை கன்னி ராசியை மேச ராசியால் ஒன்றும் கெடுக்க முடியாது. சரராசி இது உபயராசி. ஆனால் விருச்சிக ராசி நீச்சம் சந்திரன். தனக்கு செவ்வாய் வந்து ஒரு ராசிக்கு செவ்வாய் பலம் இழந்துட்ட செவ்வாய் ஒத்து வராதுன்னா அந்த ராசியோட நம்ம எந்த உறவும் வச்சுக்கூடாது, வச்சா நம்மளை பாதிக்கும். நிச்சயமாங்க. இப்போ நீங்கள் கடக ராசி, கன்னி ராசி, அதே மாதிரி துலா ராசி. துலா ராசிக்கு 3 தனுசு ராசி, 6 மீன ராசி. 3, 6 ஆகாது. 8வது ராசி துலா ராசிக்கு 8 ரிஷப ராசி. இது 2 ஒரே கிரகத்தோட ராசி. பாருங்க, துலா ராசி ரிஷப ராசியும் ஒரே கிரகத்து ராசி. அதனால் இந்த ஒரு ராசியால் இந்த ஒரு ராசி தலைக்கும். அதே விருச்சிக ராசிக்கு மிதுன ராசி 8வது ராசி. இப்போ பாருங்க, மிதுன ராசிக்கு 8ல் தான் குரு இருக்கார். ஜூனில் தான் அந்த விருச்சிக ராசிக்கு 8ல் குரு இருக்கார். நல்லா கவனிங்க, விருச்சிக ராசிக்கு 8ல் குரு. அடுத்து ஜூனில் வரப்போகிறது 9க்கு வரப்போகிறாரு. 9க்கு வந்தோடனே குரு உச்சமாகி 5ஆம் பார்வை பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ இந்த குரு 8ல் இருக்கிற போது நம்ம கவனமாக இருக்கு, 8 மோசமான நேரம். அந்த மாதிரி அதே தனுசு ராசி 8க்கு குரு வர்றார். அப்போ பாருங்க, அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து முதல் வாஸ்து, நீங்கள் பேர் சரியாக இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வீடு அமையும், தொழில் அமையும், பதவி அமையும், வாழ்க்கை அமையும், எல்லாம் அமையும். பேர் ஒன்றில் பேஸ் தப்பு வந்துட்டான்,
உங்களுக்கு அஸ்திவாரம் தப்பாக போட்டிங்கன்னா மறுபடியும் வசதி இருக்குன்னு அடுக்கடுக்காக கட்ட முடியுமா? முடியாது. அப்போ பேர் தான் இந்த உங்களை பார்த்தோன்னே என்ன கேட்பாங்க, உங்கள் பேர் என்னன்னு தான் கேட்பாங்க முதல் கேள்வி. அப்புறமே தான் உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் ராசி என்ன, நீ யாரோட பிள்ளை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் அப்புறம் தான் வரும். முதல் வர்றது பேர். அப்போ இந்த பேரு கேட்டார் போல் வீடு இருக்கணும். ஏஆர் ரஹ்மான் வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு வாச வீடு. அவங்க அப்பா இருந்தபோது வளரல. அதே வடக்கு வாச வீடு அவங்க அப்பா இருந்தபோது வளராத வீட்டில் அவர் வளர்ந்துருக்காருல்ல. அப்போ அவருக்காகலே இவருக்காகுதுன்னு அர்த்தமா? இவருக்கு ஆகிறது அவர் செய்கிறார். அவர் செய்கிறது பிள்ளைக்கு தான் ஆகும், தனக்கல்ல. தன்னோட காலத்தில் செஞ்சு வைக்கிறது நம்ம பிள்ளைக்கு ஆகும். அந்த மாதிரி அது. அப்போ அவர் வடக்கு வாசலுக்கு உண்டானது வச்சுட்டா அவர் அந்த ஜாதக யோகத்தில் பிறந்திருக்காரான்னு பார்க்கணும். இப்போ அவருக்கு கடகத்திலேருந்து குரு மகரத்தை பார்ப்பார். கடகத்தில் தான் குரு யாருக்குங்க? ஏஆர் ரஹ்மான் கடகத்தில் தான் குரு. நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். மகரத்தில் இருக்கிற சுக்கரனை பார்ப்பார். அப்போ சுக்கரன் கலைகளுக்கெல்லாம் அதிபதி. அப்போ இந்த கடகத்திலிருந்த குரு அங்கே பார்த்ததுனால தான் இந்த சுக்கரன் கலைகளுக்கெல்லாம் அதிபதியான யோகத்தை கொடுத்தார். அப்போ குரு அவருக்கு உச்சம். ஏஆர் ரஹ்மான் குரு உச்சம் கடகத்தில். அப்போ அவர் குருவோட நட்சத்திரத்திலேயே விசாகத்தில் பிறந்திருக்கார். விசாகம் யாருது? முருகனுது இல்லைங்களா? விசாகம் முருகனுடைய நட்சத்திரம் இல்லை, தெரியுமில்ல கொடுக்குது. அப்போ விசாகத்துக்குடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு உச்சமாக இருந்தார். உச்சமாக இருந்து அவர் பார்த்தது வந்து கலைகளுக்குள்ள கிரகத்தை. அதனால அவர் கலையில் வந்தார். ஐயா, எண்கணிதம் சார்ந்து நிறைய தகவல்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. பொதுவாக பெயர் குறியில் வைக்கிறதுனால என்ன, நெடில் வைக்கிறதுனால என்ன பயன், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும், பொதுவாக நம்ம செஞ்சிட்ருக்க சின்ன சின்ன தவறுகள் நம்ம கிட்ட இருக்க லக்ஷ்மி கடாட்சத்தை எப்படி மற்றவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறதையும், எத்தனை பேர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பல பயனுள்ள தகவல்களை கடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த அரிய தகவல்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. The Chennai Silks in Mega Summer Sale.